அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலையொட்டி சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு தற்பொழுது மக்கள் படையெடுக்கும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இதனால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துஷால் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் துஷால், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். சட்டமன்ற தேர்தல் எதிரொலியை முன்னிட்டு சிங்கப்பெருமாள் கோவில் அருகே கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. போதிய அளவு போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லாததே இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். தமிழகம் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் நாளை 23 நடைபெற உள்ள நிலையில சென்னையில் வசிக்கும் தென் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் தற்பொழுது சென்னையிலிருந்து ஒரே கட்டமாக தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுப்பதால் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் முதல் மறைமலைநகர் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கும் மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அதிகப்படியான பொதுமக்கள் அரசு பேருந்து, தனியார் பேருந்து, அதே போல கார், இருசக்கர வாகனத்தில் இருந்து சென்னையிலிருந்து ஒரே கட்டமாக தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக அதாவது சிங்கப்பெருமாள் கோவில் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையான அந்த தேசிய நெடுஞ்சாலையில் சிங்கப்பெருமாள் கோயில் முதல் மறைமலை நகர் வரை சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக அந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் அதிகப்படியான பொதுமக்கள் வரும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் போதிய அளவு போக்குவரத்து போலீசார் இல்லாததே இதற்கு காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி துஷால். அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலையொட்டி சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு தற்பொழுது மக்கள் படையெடுக்கும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இதனால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துஷால் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் துஷால், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். சட்டமன்ற தேர்தல் எதிரொலியை முன்னிட்டு சிங்கப்பெருமாள் கோவில் அருகே கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. போதிய அளவு போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லாததே இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். தமிழகம் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் நாளை 23 நடைபெற உள்ள நிலையில சென்னையில் வசிக்கும் தென் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் தற்பொழுது சென்னையிலிருந்து ஒரே கட்டமாக தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுப்பதால் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் முதல் மறைமலை நகர் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கும் மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அதிகப்படியான பொதுமக்கள் அரசு பேருந்து, தனியார் பேருந்து, அதே போல கார், இருசக்கர வாகனத்தில் இருந்து சென்னையிலிருந்து ஒரே கட்டமாக தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக அதாவது சிங்கப்பெருமாள் கோவில் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையான அந்த தேசிய நெடுஞ்சாலையில் சிங்கப்பெருமாள் கோயில் முதல் மறைமலை நகர் வரை சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக அந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் அதிகப்படியான பொதுமக்கள் வரும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் போதிய அளவு போக்குவரத்து போலீசார் இல்லாததே இதற்கு காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி துஷால்.